ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நாம் இன்னைக்கு இந்த பதிவில் 11ஆம் வகுப்பு கணிதம் பொதுத் தேர்வுக்கான மாதிரி வினாக்கள் தான் பார்க்க போகிறோம். 11th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ் உடைய பப்ளிக் கொஷின்ஸ் உடைய மாடல் கொஷின்ஸ் தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதை நம்ம படிச்சுட்டு போனோம்னா நம்மளால் சென்டம் மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சந்தேகத்திற்கு இடமில்லாத வகையில் கண்டிப்பாக நீங்கள் சென்டம் மார்க் வந்து ஸ்கோர் பண்ணலாம். ஏன்னா இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ் தான். ஸோ இது போல் நீங்கள் நிறைய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்து பார்க்கணும் அப்படின்னாலுமே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்கும். நம்ம சேனலோடைய தான் ஸ்கூல் நியூஸ் தமிழ் சேனல், அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இது போல் நிறைய அப்டேட்ஸ் நீங்கள் பார்க்கணும். ஆனால் நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வந்திருக்கீங்கன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இது அவங்களுக்குமே உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் அவங்களுக்கும் ஷேர் பண்ணி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்கூல் நியூஸ் தமிழ் சேனல் இதுதான் நம்ம சேனல். இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடுவோம். ஸோ இப்போ பாருங்கள், இந்த கொஷின் பேப்பர் இருக்குங்க இல்லையா, இது வந்து 11th ஸ்டாண்டர்டுடைய கணிதம் மாதிரி வினாத்தாள், அதாவது பப்ளிக்குடைய மாடல் கொஷின்ஸு. இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் பார்ட்டில் வந்து உங்களுக்கு 1 மார்க் கேட்பாங்க. 21 மார்க் வந்து நீங்கள் எழுதிடலாம். அப்போது நான் ஸ்க்ரீனில் காட்டக்கூடிய 1 மார்க்கெலாம் உங்களுக்கு தெரியுதான் பாருங்கள். தெரியலனாலும் ப்ராப்ளம் இல்லை, படிச்சுக்கோங்க. ஒவ்வொரு 1 மார்க்காக உங்களுக்கு வந்து நான் ஷோ பண்ணுறேன். வீடியோ வந்து ஃபாஸ்ட்டாக போகுதுன்னு நினைக்காதீங்க. ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி தெரிஞ்சால் வீடியோ வந்து பாஸ் பண்ணி கூட நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு படிக்கலாம்னு நினச்சிக்காதீங்க. இப்போயே நோட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நீங்கள் தெளிவாக படிப்பீங்க. அதனால் ஒவ்வொரு 1 மார்க்குமே நீங்கள் பாருங்கள். ஏன்னா 1 மார்க்கில் தான் நமக்கு வந்து பார்த்தோன்னா சென்டம் மார்க் நம்ம மிஸ் பண்ணுவோம். இப்போ 2 மார்க் வந்து போட்டுருவோம். படம் வரைந்து பாங்கள், ஜாமெண்ட்ரி, கிராஃபு எல்லாமே போட்டுருவோம். ஆனால் 1 மார்க்கில் வந்து நம்ம சரியாக படிக்காததில் என்ன ஆகும்னா நமக்கு சென்டம் மார்க் வந்து மிஸ் ஆகிடும். சென்டம் மார்க் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாதுன்னா எப்போதுமே 1 மார்க் வந்து தெளிவாக படிச்சுக்கோங்க. இது வரைக்கும் படிக்கலனாலும் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய 1 மார்க்கு, இது இம்பார்ட்டண்ட்டான யூனிட்ஸில் இருக்கக்கூடிய புக் பேக் 1 மார்க்லாம் கூட படிச்சுக்கோங்க. 6வது கொஷின் பாருங்கள், அதில் கூட அந்த முக்கோணம் எந்த முக்கோணம் அப்படின்றதெல்லாம் கேட்டிருக்காங்களே, ஸோ படிச்சுக்கோங்க. இப்போ 7வது கொஷின் பாருங்கள், எல்லாம் ஒற்றை எண்களாக கொண்ட 5 இலக்க எண்களினுடைய எண்ணிக்கை வந்து என்ன, அதை நீங்கள் எழுதணும். 8வது கொஷின் பாருங்கள், உங்களுக்கு வந்து அந்த ஏபிசி கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ அதில் வந்து அதெல்லாம் இந்த ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார் ப்ளஸ் சி வெக்டார் ஈக்குவல் டு 0 வெக்டார் அப்படின்னா ஏ வெக்டார் மற்றும் பி வெக்டார் இடையே இருக்கக்கூடிய கோணம் என்ன கோணம். அப்புறம் ஏ வெக்டார் ப்ளஸ் 2b வெக்டார் மற்றும் 3a வெக்டார் ப்ளஸ் எம் பி வெக்டார், இதெல்லாமே வந்து இணை அப்படின்னா எம்மினுடைய மதிப்பு என்ன, அதெல்லாம் நீங்கள் எங்கே வெக்டார் எது கொடுத்துருக்காங்கன்றது மட்டும் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா இதெல்லாம் போட்டுடலாம். அடுத்து 10வது கொஸ்டின் பாருங்கள், கேவோட மதிப்பு என்னன்றது வந்து கேட்குறாங்க. அதில் வந்து உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஷியேட்லாம் கொடுத்துட்டாங்க. தொகைக்கெழு, அதாவது வகைக்கெழு, தொகைக்கெழு, இன்டகிரேட் அதெல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து டிஃப்ரென்ஷியேட் 16வது கொஸ்டின், அதை நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்கன்னா ஒர்க் அவுட் பண்ணி பார்த்து மேக்ஸுக்கு வந்து ஆன்சர் போடுவீங்க. ஒரு சில பேர் இதுதான் ஆன்சர்னு மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதிகபட்சம் எல்லா கொஸ்டினுமே புக் பேக்கில் தான் வருங்க. ஸோ ஏதாவது ஒரு சில கொஷின்ஸ் 1-2 கொஷின் மட்டும்தான் புக்குக்குள்ளே வந்து கேட்பாங்க. ஆனால் நம்ம படிக்க வேண்டியது ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக் பேங்க்குக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிச்சிக்கணும். ஸோ ஒவ்வொரு கொஷினாக உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறதுக்கான ரீசனும் அதுதான். நீங்கள் இது வரைக்குமே 1 மார்க் படிக்கலாலும் கவலை விடுங்க, இனிமேல் படிங்க. 14வது கொஷின், 15வது கொஷின் எல்லாமே பாருங்கள். 15வது கொஷின்லாம் பாருங்கள். 3 உறுப்புகள் கொண்ட கணத்தின் மீதான தொடர்புகளினுடைய எண்ணிக்கை என்ன, அதெல்லாம் நீங்கள் எழுதணும். அடுத்து 16வது கொஷின் பாருங்கள், அந்த லிமிட்டேஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ அதில் வந்து நீங்கள் எழுதணும். அடுத்து 14வது கொஷினில் வந்து cos 17 மதிப்பு, அதை நீங்கள் எழுதணும். அதில் உங்களுக்கு வந்து எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதில் cos 17 மதிப்பு மட்டும் என்னன்றதை நீங்கள் எழுதினா போதும். ஸோ மேக்ஸிமம் வந்து நீங்கள் சென்டம் மார்க் எடுக்கணும் அப்படின்னா ஸ்கூல் புக் பேக்கில் இருக்கக்கூடிய 1 மார்க் படிக்கிறத தாண்டி எப்படி வந்து 1 மார்க் வந்து வருது, ஆன்சர் என்ன, ஃபார்முலாஸ் என்ன, எப்படியெல்லாம் அதை நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் வந்து படிச்சிக்கணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா சென்டம் மார்க் எடுக்காமல் சென்டம் மார்க் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாம மார்க் எடுக்கணும்னா நீங்கள் அப்படியே 1 மார்க் மனப்பாடம் கூட பண்ணிக்கோங்க, எந்த ப்ராப்ளமும் கிடையாது. கேட்டுருவாங்க. எப்படியும் புக் பேக்கில் வந்து உங்களுக்கு 98% வந்துடும். அடுத்து பார்ட் 2 வந்தீங்கன்னா 30வது கொஷின் வந்து உங்களுக்கு கம்பல்சரிங்க. ஸோ அதை வந்து நீங்கள் படிக்கணும். அந்த 30வது கொஷின் என்னன்றது உங்களுக்கு வந்து நான் முன்னாடி காட்டிடுறேன். 3 ஃபேக்டோரியல் ப்ளஸ் 4 ஃபேக்டோரியல் ப்ளஸ் டாட் ப்ளஸ் 20 ஃபேக்டோரியலுடைய 1ஆம் இலக்கம் வந்து என்ன, அதை நீங்கள் எழுதணும். அதை எழுதுனது போக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய கொஷின்ஸில் சாய்ஸ் விட்டு நீங்கள் எழுதலாம். 6 மார்க் எழுதலாம். ஆனால் நீங்கள் வந்து படிக்கும்போது எல்லா கொஷின்ஸையும் படிச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அது இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஏன்னா ஏதாவது ஒரு கொஷின் தப்பு பண்ணிட்டாலும் ஈஸியாக இருக்கக்கூடிய வேறு கொஷின் நம்ம எழுதலாம். ஆனால் படிக்கும்போது சாய்ஸ் விட்டு படிக்கக்கூடாது. இதில் பாருங்கள், அந்த PQR ஆகியவை ஒரே கோடமை புள்ளிகள் அப்படின்னு நீங்கள் நிறுவனம். இந்த 2 மார்க்கில் 24 2 மார்க்கில் 22ல் பாருங்கள், உங்களுக்கு வந்து அந்த ஒரு சோதனையினுடைய நிகழ்ச்சிகளினுடைய நிகழ்வுகள் சாத்தியமானதா அப்படின்றது வந்து நீங்கள் தீர்மானிக்கணும். உங்களுக்கு வந்து அந்த ABCD எல்லாம் கொடுத்துருப்பாங்க, 4 இது கொடுத்துருப்பாங்க. அதில் எது அப்படின்றத நீங்கள் சரி பண்ணிக்கணும். அடுத்து 23வது கொஷின் பாருங்கள், டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். வகையீடுகள் y = e sin x. அப்புறம் 24 வந்து பார்த்திங்கன்னா லிமிட்டு அது கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ உங்களுக்கு அதோடைய மிகை முழு அப்படின்றது வந்து எண் வந்து n அப்படின்னா அந்த எண் வந்து என்னன்றதை நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும். அடுத்து 25வது கொஷின் பாருங்கள்,
ஸோ அந்த சம் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதில் வந்து A = AIJ அந்த அணியை வந்து நீங்கள் உருவாக்கணும். அடுத்தும் மேட்ரிக்ஸ் தான் 24வது கொஸ்டின். விரிவுபடுத்தாமல் மதிப்பை வந்து காண்களும். இது விரிவுபடுத்தாமல் மதிப்பு நீங்கள் கண்டுபிடிக்கணும். அதுக்கடுத்து 27வது கொஸ்டின் பாருங்கள், உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ எக்ஸு என்ன, அந்த எக்ஸு இசட்டு இதோடைய மதிப்பு வந்து நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும். அதில் வந்து உங்களுக்கு மதிப்பு வந்து கிவன் டேட்டாக கொடுத்துருப்பாங்க. 28 கொஸ்டின் பாருங்கள், எண்ணாவது உறுப்பு ANI கொண்ட பின்வரும் தொடர்முறையினுடைய முதல் 6 உறுப்பை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ ஒவ்வொன்றும் கொஸ்டின் நீங்கள் பார்க்கும்போது வந்து உங்களுக்கு கஷ்டமாக இருக்க மாதிரி தான் தெரியும். ஆனால் படிக்கும்போது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. ஸோ 2 மார்க் வந்து ஒவ்வொன்றும் படிச்சுக்கோங்க. அடுத்து பார்ட் 3 வந்தீங்கன்னா 3 மார்க் வந்து நீங்கள் எழுதணும். அதில் 40வது கொஸ்டின் வந்து உங்களுக்கு வந்து கம்பல்சரி. ஸோ 40வது கொஸ்டின் என்னன்றதை பார்த்துட்டு வந்துடலாம். y = cos power - x. ஸோ இந்த கொடுத்துருக்காங்க இல்லையா, இதில் வந்து dy/dx வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். dy/dx வந்து if y = cos power -1 அப்படின்னா அதில் ஃபைண்ட் அந்த dy/dx வந்து கண்டுபிடிக்கணும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொன்றுமே வந்து படிச்சுக்கோங்க, அதான் கம்பல்சரி. அதை நீங்கள் வந்து போட்டு முடிச்சிட்டிங்கன்னா மீதி இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. f(x) அதோடைய வீச்சகம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. 32வது கொஸ்டின் பாருங்கள், இந்த சமன்பாட்டை வந்து நீங்கள் சால்வ் பண்ணணும். 33வது கொஸ்டின் வந்து நிறுவனம். sin 45 டிகிரி ப்ளஸ் டிகிரி மைனஸ் sin 45 டிகிரி மைனஸ் டிகிரி அந்த இதை வந்து இருக்குங்க இல்லையா. ஸோ இது வந்து ப்ரூவ் பண்ணணும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு. அடுத்து வந்து என்னுடைய மதிப்பு வந்து 34வது கொஸ்டின் வந்து நீங்கள் கண்டுபிடிக்கணும். 35வது கொஸ்டினில் வந்து 102 the whole power 4 அதோடைய மதிப்பு கண்டுபிடிக்கணும். 36வது கொஸ்டினில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புள்ளிகள் எல்லாம் ஒரு கோடமை புள்ளிகள் அப்படின்றது வந்து நம்ம வந்து காட்டணும். 37வது கொஸ்டின் பாருங்கள், அந்த வெக்டார்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய அந்த சமன்பாடை வந்து நம்ம நிரூபித்து காட்டணும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கக்கூடியது. அடுத்து வந்து பாருங்கள், எக்ஸை பொறுத்து தொகையிடணும். ஸோ அதுவும் இம்பார்ட்டன்ட் தான். அடுத்து 8 நாணயங்கள் ஒரு முறை சுண்டப்படுது அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ அதையும் வந்து நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்தது 40வது கொஸ்டின், அதுதான் கம்பல்சரி. அது முடிஞ்சதுக்கப்புறம் பார்ட் 4 வந்தீங்கன்னா 5 மார்க் வந்து நீங்கள் எழுதணும். அதில் பாருங்கள் உங்களுக்கு வந்து கம்பல்சரின்றது வந்து கிடையாது. ஆனால் எய்தர் ஆர் ஆப்ஷன்ஸ் அல்லது அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு நீங்கள் படிக்கும்போது சாய்ஸ் விடாமல் எல்லாமே படிச்சுக்கோங்க. எழுதும்போது சாய்ஸ் விட்டு எழுதிக்கலாம். 41ல் பாருங்கள், பகுதி பின்னங்களாக நீங்கள் வந்து பிரித்து எழுதணும் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. அல்லது √3 அப்புறம் தனியாக x - y + 4 = 0 என்ற கோட்பாட்டை வந்து கீழ்காணக்கூடிய சமமான வடிவத்திற்கு வந்து மாற்றணும். ஸோ அது வந்துட்டு பார்த்துக்கோங்க, எப்படி நீங்கள் மாற்றுவீங்க அதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நிரூபிக்கணும். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரீசால்வ் இன்டூ பார்ஷியல் ஃப்ராக்ஷனு அதை வந்து நீங்கள் அதான் முன்னாடி கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு வந்து. ஸோ அதுதான் இங்கிலீஷ் மீடியம் கொஷின் அது வந்து. அடுத்து பாருங்கள் 42ல் இருக்குங்க இல்லையா, நிரூபிக்க காட்டு அதெல்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ சைனு இதெல்லாம் கொடுத்துருக்கும்போது அதை வந்து நீங்கள் ப்ரூவ் பண்ணி காட்டணும். இல்லைனா வந்து y = sin power -1 அப்புறம் கீழே x /√(-1/x² அப்படின்னா அதில் வந்து அந்த சமன்பாடை வந்து நீங்கள் காட்டணும் சரியா அப்படின்றது வந்து ப்ரூவ் பண்ணி காட்டணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு கொஷின்ஸ் நிறைய கொஷின்ஸ் இருக்கும் உங்களுக்கு வந்து. 43வதில் பாருங்கள், அந்த லிமிட்டேஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதில் sin θ / θ = 1ன்னு நீங்கள் வந்து நிறுவனம். அல்லது ஒரு தொழிற்சாலையில் வந்து இயந்திரங்கள்லாம் இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா சம வாய்ப்பு முறையில் ஒரு பொருள் தேர்ந்தெடுக்கப்படுதுன்னா அந்த பொருள் குறைபாடோடு இருக்கிறதுக்கான நிகழ்த்தகவு என்னன்றது நீங்கள் எழுதணும். அப்புறம் ப்ரூவ் தட்டு அது இங்கிலீஷ் கொஸ்டின். அடுத்து பாருங்கள், எக்ஸ் வந்து ஒரு பெரிய எண் அப்படின்னா ஸோ அதில் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த தோராயமாக 1/x² அப்படின்றது நிறுவனம். அல்லது கேவுடைய மேலே வந்து கொடுத்துருக்காங்க. அதன் மூலம் மற்றொரு 2 மடங்கு வந்து k = 2 அல்லது -25 அப்படின்னு நீங்கள் வந்து பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றுமே இம்பார்ட்டன்ட்ங்க. அடுத்து 45வதில் பாருங்கள், tan 20 டிகிரி tan 40 டிகிரி tan 60 டிகிரி tan 80 டிகிரி = 3 அப்படின்னு நம்ம வந்து ப்ரூவ் பண்ணணும். இல்லைனா தொகையிடல் வகையிடல் அது இன்டகிரேட் வந்து தொகையிடல்னால் நம்ம தெரிஞ்சுக்கோங்க. 1 பவர் அது என்ன சொல்கிறாங்கன்னா இன்டகிரேட் பண்ண சொல்கிறாங்க. 1 power the whole square of x² + 5x + 4 அதை கண்டுபிடிக்கணும். அடுத்து 46 வந்து மக்கள் தொகை கொடுத்துருக்காங்க. அந்த மக்கள் தொகை கொடுத்து அதில் வந்து மொழி தெரிந்தவர்கள் மொழி தெரியாதவர்கள் அதில் வந்து மொழி மட்டும் தெரிந்தவர்கள் வந்து எத்தனை பேர் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. 3 மொழிகளையும் தெரிந்தவர்கள் வந்து 3% அப்படின்னா அது கிவன் டேட்டா கொடுத்துட்டு கேட்குறத வச்சு நம்ம எழுதணும். அல்லது வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கோணத்தினுடைய நடுக்கோடுகள் ஒரு புள்ளியில் சந்திக்கும் அப்படின்றது வந்து நம்ம நிறுவனம். ஸோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அடுத்து பாருங்கள் 47ல் வந்து கணித தொகுத்தறிதல் முறையில் வந்து அதை நீங்கள் ப்ரூவ் பண்ணணும். 1² + 2² + 3² அதெல்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த சமன்பாடு நீங்கள் நிரூபிக்கணும். இல்லைனா வந்து மேட்ரிக்ஸ் நம்ம வந்து போட்டணும். ஸோ அதையும் வந்து நான் ஒவ்வொன்றா உங்களுக்கு வந்து ஷோ தான் பண்ணுறேன், பார்த்துட்டு வாங்க. இதெல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. இந்த கொஷின்ஸ் எல்லாம் நீங்கள் நோட் ஓப்பன் பண்ணி பாருங்கள், போட்டிருக்கீங்களா இல்லை இன்னும் வந்து போடாமல் வச்சுருக்கீங்களா, ஒரு ஹோம்ஒர்க் வந்து கொடுத்து ஏதாவது பெண்டிங் ஒர்க் வச்சுருக்கீங்களா, இல்லை எக்ஸாம்பிள் சம் தான் இதெல்லாமே இருக்கா, எக்ஸைஸ் சம்மில் இருக்கான்னு ஒவ்வொன்றா பார்த்துட்டே வாங்க. எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். ஸோ ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய எல்லா கொஷின்ஸையும் படிச்சுட்டு எக்ஸாமுக்கு போனீங்கன்னா நீங்கள் 80 மார்க் மேலே ஸ்கோர் பண்ணுறதுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது. நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.